அங்கிட்டு வா. வெள்ளிக்கிழமைனா நெத்தியில பட்ட, ஞாயிற்றுக்கிழமைனா வாயில கொட்ட, ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒவ்வொரு வீட்டுக்கு போய் திருடுறது நாய் பொழப்பா இருக்கு. நீயே சொல்லு, ஆட்டை திருடுறது கஷ்டமா இல்ல ஆட்டை கூரை போட்டு விற்கிறது கஷ்டமா? ஆட்டை திருடுறது தானே கஷ்டம். எப்ப எவங்கிட்ட அடி வாங்கி சாவ போறனோ. என்ன இந்த ஆட்டுக்கு ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க, ஒரு வேளை கலப்பட ஆடா இருக்குமா? இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? செண்பகமேனு ஆட்டுப்பால் கறக்க வந்தாங்க. உண்மையா சொல்லு, ஆட்டை கலவான்ட்டு போதானே வந்தா? ஆமாடா, ஆடை கலவாணிட்டு போலான்னா வந்தேன். உன்னால என்ன பண்ண முடியும்? என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? டேய், நீ அவுத்து விட்டீங்கன்னா ஆளுக்கு ஒரு குச்சி முட்டாய் தருவேன். உன்னை மாதிரி ஆளுங்க பொண்ணுங்க கழுத்துல செயின் போடுறல, ரோட்ல தனியா போறதுல. டேய், நான் ஆடு திருட வந்தவன்டா. யாருங்கெல்லாம் சின்ன பொண்ணு அடிக்க விட்டு அதை வீடியோ எடுத்து அதை சோசியல் மீடியாவோட அப்லோட் பண்ணாதான்டா நீங்களாம் அடங்குவீங்க. சோசியல் மீடியாவா? பாப்பா ஆரம்பிக்கலாமா? வீடியோ எடுக்கிறோம், அப்லோட் பண்றோம், லைக்க குமிக்கிறோம். இன்னமேட்டு நம்ம தான் நம்பதான் சொன்னவங்களாம் அடி வாங்கி செத்துட்டு இருக்கிறான். பாப்பா நீ பார்க்க எங்க அக்கா பொண்ணு மாதிரியே இருக்கு. மாமா அவுத்து விடுறியா? பாப்பா வாயில பேசாத, கையில பேசு. மாமா நீங்க டிவிக்கே வா, நானும் டிவிக்கே தான். ஏய் மாமா ஒத்துடுங்க. என்னையா ஆடு? ஆடு தானே, முடிச்சு போங்க. பாப்பா ஆடு எங்கன்னு உங்க அப்பா கேட்டா என்ன சொல்லுவ? மாநாட்டுக்கு நன்கொடையா கூப்பிடுன்னு சொல்லுவோம். இந்த மாதிரி பாப்பா வீட்டுக்கு ஒருத்தர் இருந்தா போதும், நம்ம தொழில் அமோகமா அமையும். இன்னைக்கு ஒரு பொடி